வணக்கம் நண்பர்களே. நம்ம மெய்யுணர்தல் அதிகாரத்துல 6 குறள் பார்த்துட்டோம். 7வது குறள். 7வது குறள் என்ன சொல்லுதுன்னா, "ஓர்ந்துள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையாய் பேர்த்துள்ள வேண்டா பிறர்." திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? ஓர்ந்துள்ளம். அது அந்த நம்ம எல்லாவற்றையும் நல்ல ஒரு சிந்தனையில நம்ம சிந்திச்சு, நம்ம இந்த உலகத்தினுடைய இதுகளெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சு, மக்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நாம இந்த உள்ளத்தால நம்ம யோசிக்கிறோம். அது தீவிரமாக யோசிக்கக்கூடிய அந்த உள்ளமானது, அது உள்ளது உணரி. அத அ செய்துட்டு, உண்மையிலேயே உண்மை என்னங்கிறத கண்டுபிடிச்சுட்டுன்னு வைங்களேன், "ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையாய் பேர்த்துள்ள வேண்டா பிறர்." அதாவது அந்த அது அப்படி யோசிக்கும் பொழுது, அந்த ஒரு தலைப்பட்சமான அந்த ஓ அ ஒரு தலையாய் இந்த பிறவியில நாம வந்திருக்கிறோம். இந்த வந்ததுக்கு இந்த இத ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் ஒரு தலையாய் பேர்த்துள்ள வேண்டா பிறர். ஒரு தலை பட்சமாக நாம அ அ நம்முடைய ஆசைகளை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால அந்த ஆசைகள வச்சு நாம பல விஷயங்கள நமக்கு அது வேணும், இது வேணும் அப்படின்னு சொல்லி, இந்த இதுகள தான் நாம நினைக்குமே ஒழிய, அந்த உள்ளது உணர்ந்தால் அந்த வேண்டா பிறப்பு அப்படிங்கிறது அது வரும். அது அ ஏன்னா ஒருதலை பட்சமாய் நாம இந்த உலகத்துல நெறைய பேரு நாம ஒரே நாம கண்ணுக்கு பார்த்ததுதான் இந்த உலகம்னு நம்ம நெனச்சு வாழக்கூடிய இந்த இதுல, நாம உள்ளத நம்ம உணர்ந்துட்டோம்னா, நாம இனிமேல் இந்த ஒரு இது இன்னும் ஒரு ரிப்பீட் சான்ஸ். ஏய் நீங்க இன்னொரு தடவ வேணா போய் பறந்துக்கிறீங்களாப்பா? நீங்க இன்னும் கொஞ்சம் அனுபவிக்கணும்னா போய் அனுப்பிச்சுட்டு வரீங்களா? ஐய்யய்யோ! வேண்டாம் ஐயா. எங்களுக்கு அந்த இதே வேண்டாம். எங்களுக்கு நாங்க இந்த ஒரு பிறப்பு பிறந்ததே எங்களுக்கு போதும். இதுல எங்களுக்கு இன்னும் எதையும் பார்க்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்படின்னு சொல்லி அந்த பேர்த்து அது வேண்டாம் பிறப்பு. எங்களுக்கு பிறவிங்கிறது அந்த பேர்த்துள்ள வேண்டாம் பிறப்பு. எங்களுக்கு வேற பிறவில வேண்டாம். எங்கள இந்த ஒண்ணோட முடிச்சு விட்டுருங்க. நாங்க இந்த உலகத்த நாங்க உணர்ந்துட்டோம். இனிமேல் அ எ இன்னும் ஒண்ணு இன்னும் ஒரு சான்ஸ் எடுத்து இன்னொரு ரவுண்டு நாங்க போயிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு அது வேண்டாம். நாங்க இந்த உலகம்னா என்னன்னு எங்களுக்கு தெரியும்.
இது வந்து அ அதுதான் அவர் சொல்றாரு. இத வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, வேறு ஒரு பிறவி வந்து நமக்கு தேவையில்லை. ஏன்னா, நாம வந்து ஆசையில அ எவ்வளவோ ஆசைகளோட நம்ம இதுகள் வந்து அதோட தான் நம்ம இருக்கோம். அந்த ஆசையோட நம்ம வந்து வாழ்றது அ இருந்து, அதுக்கப்புறம் வந்துகிட்டு அந்த ஆசைகள் வந்து அ ஆசையோட இல்லை எல்லாம் ஒரு அ அவன் ஆசையில அவனுடைய பிள்ளைகள், அதுக்கப்புறம் அவங்கன்னு சொல்லி எல்லாரும் அப்படியே தான் அந்த வாழ்க்கையில அந்த தகப்பன் விட்ட காரியங்கள செய்றாங்க. இந்த மாரிலாம் பண்ணி போய்க்கிட்டு இருக்கு. ஏதோ பார்த்தோம். வேண்டாம். இந்த ஒண்ணே போதும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அத சொல்லுவாங்க அப்படிங்கிறார். அப்ப எப்படி வந்து அந்த இந்த உலகத்துல நீ வந்து இந்த மெய் வந்து உணர்ந்துக்க. இந்த உலகத்தினுடைய மெய்யை வந்து உணர்ந்து நடந்து அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்லதை ஒழிய வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு வள்ளுவர் வந்து இதுல நமக்கு தெளிவா சொல்றார். சரி, அடுத்தது என்னன்னு